ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் டம்மாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் சிபி, டேனியல், ஜோ 4 பேர் வந்து ஒரு போட்டில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த போட் ஓட்டுறவர் வந்து ஒரு சாங் பாடிட்டே வந்துட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்டு இவங்க 4 பேர் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாராசமாக பாடுற மாதிரி கேட்குது. யாரா அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே சனா தான் நின்றுட்டு இவங்கள மாதிரியே போட் ஓட்டுறவங்க மாதிரியே வந்து சாங் பாட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவள் பாடுறது ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால சிபி, டேனியல் வந்துட்டு இவ்வளோ மோசமாக ஒருத்தர்னால பாட முடியுமா, அது எவ்வளோ தைரியமாக பாடிட்டு இருக்கா பாரு அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவளை பார்த்த உடனே இது சனா தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ உனக்கு தெரியுமா, இவளை பார்த்தா கொரியன் மாதிரி தெரியுது, உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, இவங்க தான் வந்து ஒரு திருடங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டில் நின்றுருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஏரோப்ளைன் வந்து நிற்கிது. அங்கேருந்து வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரங்க வந்து இறங்குறாங்க. யாருன்னு இவங்களும் வந்துட்டு ஒரு ஜேகே குரூப்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இவங்களும் வந்துட்டு ஷின்வா குரூப் மாதிரியே பெரிய கம்பெனி தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க தான், ஷின்வா குரூப் மாதிரியே. அவங்க வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அவங்கள. இப்போ மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அது எதுக்கான மீட்டிங் அப்படின்னா, இந்த ஜேகே குரூப்ஸும் வந்து ஷின்வா குரூப் மாதிரியே ரொம்ப ஒரு பெரிய குரூப்பு. அவங்களும் நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஷின்வா குரூப்பும் ஜேகே குரூப்பும் ஒன்று சேர போகிறாங்க. அதுக்கான மீட்டிங் தான் இது. அதில் நம்ம ஹீரோ தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின், ஜோ, சிபி, டேனியல் 4 பேர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ ஏற்கனவே உட்காந்து சாப்பிட்டுக்கிறத பார்த்த உடனே ஜோ இருந்துட்டு இங்கே வேண்டாம், வேற எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனில் எதையோ சோகமாக பார்த்துட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் என்ன தான் நம்ம ஹீரோயினியை வேண்டாம்னு நினச்சாலுமே அவர் இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காரு நம்ம ஹீரோயினியை யாரையோ விட்டு. அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின் பற்றி. அவரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹோட்டல் ரூமில் சோகமாக உட்காந்துருக்கும் போது ஜோ போய் பேசுகிறான். என்னாச்சு, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினியும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இது, இப்போ ஜேசனை பற்றி நீ என்ன நினைக்கிற, என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எதுவுமே பிளான் பண்ணல, நான் என்ன பிளான் பண்ணுறதுக்கு இருக்குது, நான் ஒன்றே ஒன்று தான் நினச்சேன், அட்லீஸ்ட் அவனை பார்த்து நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுறதுக்காவது எனக்கு டைம் கிடைக்குமான்னு யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை, பிளான் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் ட்ரிப்பெல்லாம் வருவேன்னா நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படிலாம் சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏதோ எனக்கு ஜேசன் வந்து என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான், நான் ஏதோ அவன் லைஃப்பில் இல்லாத மாதிரி அவன் பண்ணான், அதை பார்த்தா வந்து எனக்கு ஏதோ ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அவன் என் லைஃப்பில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோ இருந்துட்டு அது ட்ரீம் கிடையாது, உண்மைதான், ஏன்னா அது ட்ரீமாக இருந்தால் எனக்கு அவ்வளோ வலிச்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினே வந்துட்டு என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, நான் உன்னை அனுப்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து ஏனே தெரில, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு வேலையே செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல, உன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். அது என்னன்னு நான் ரியலைஸ் பண்ணும் போதே நான் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தேன். இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நின்றுருக்கேன். இதுலேருந்தே தெரியலையா உனக்கு, ஏன்னா வந்து அது ட்ரீமாக இருந்தால் எனக்கு அவ்வளோ வலிச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜோ போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையிலே வந்து நல்லா அடித்து நம்ம ஹீரோவை எழுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக நார்மல் லைஃபே வாழல, அவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் ரெடியாகி எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு ஷெட்யூல்லாம் வந்துட்டு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இங்கே போகணும், இத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வேண்டாம் விருப்ப கேட்டிருக்காரு. அப்போ வந்துட்டு சரி நீங்கள் வந்துட்டு F4 பாய்ஸை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான்லாம் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நேற்றுலேருந்தே உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, அவங்கள நான் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் தரதுக்கு உங்கள் ஷெடியூல்லாம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேனேஜர் வந்துட்டு இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் எதுக்காக அந்த மாதிரி கேட்குறீங்க, நான் யாரையுமே மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ வந்து மேனேஜருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா டேனியல் தான் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி என்னமோ ஒரு விஷயத்த வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. வேலை வேலை வேலை, அவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு அவரோட மீ டைம்னே ஒன்று இல்லாமல் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் 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 தான். அவர் ரொம்ப டயர்டாகி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து மேனேஜர் வந்துட்டு ஒருத்தர் மீட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இங்கேயே இருக்காரு, அவங்க மீட் பண்ணுறவங்க மீட்டிங்னா இந்த மாதிரி இடத்துல வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ போய் பார்த்தா அங்கே வந்துட்டு சிபி, டேனியல், ஜோ 3 பேர் தான் வந்து அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போன உடனே வந்துட்டு என்னடா பிஸ்னஸ்மேன் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன் மூஞ்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
நீ ஜான்சியை பார்த்தியாடா, ஜான்சி உனக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவள் எங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ என்னடா பேசிட்டு இருக்க, உன்னை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா, ஏன் நீ அவளை பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எனக்கும் அவளுக்கு இதுக்கு மேலே எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி விளையாண்டுருக்காரு. என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னா என்ன சொல்ல வர, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு துரத்தி டார்ச்சர் பண்ணல, அவளை இப்போ இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கெல்லாம் அவளை பற்றி யோசிக்க கூட டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டேனியல் ரொம்ப கோவப்பட்டுட்டு, எங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ண, ஒரு ஆம்பளைன்னா வந்துட்டு லவ்னு இறங்கிட்டா கடைசி வரைக்கும் இருக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபைட் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவ்வளோதாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களை நீங்களே யாரா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நீங்களாம் வந்து 20-30 பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கீங்க, நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வெறும் டேட் பண்ணோம்டா, உன்னை மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தலை அப்படிலாம் சொல்லிட்டு டேனியல் ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோவை அடிச்சிடுறான். இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து நீ ஈஸியாக அவளை விடுறதுக்கு நான் விட மாட்டேன், அவளை வந்து இந்த மாதிரிலாம் எப்படின்னா நீ ஏமாற்றலாம், நீ மரியாதையாக போய் அவட்ட பேசி அவ கூட நீ ஒன்று சேர்ற, அவளை நீ இவ்வளோ ஈஸியாக கழட்டி விட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கோவப்பட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்களா, இல்லை அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா, இதுக்கு மேலே வந்துட்டு ஜான்சிங்கிற பேரை சொல்லிட்டு பேசணும்னா தயவுசெய்து இங்கே வராதிங்க, என் மூஞ்சிலையும் முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. எதுக்காக இந்த மாதிரி மோசமாக நீ மாறின அப்படின்னு சொல்லிட்டு சிபி கேட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன்னா 70,000 குடும்பம் என்னை நம்பி இருக்குது, என்னை நம்பியும் சினிமா குரூப்பை நம்பியும் 70,000 குடும்பம் இருக்குது, என் ஷோல்டரில் நான் சுமந்துட்டுருக்கேன், அதனால நான் இப்படி தாண்டா இருக்க முடியும், இந்த மாதிரி சின்ன விஷயத்துல யோசிக்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. இப்போ இவங்க 3 பேருக்குமே வந்து என்னடா இவன் இவ்வளோ மோசமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிரிட்ஜில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜோ, சிபி, டேனியல் 3 பேருமே வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னாச்சு ஜேசன் நல்லா இருக்கானா, பேசிட்டீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்கும் போது நம்ம டேனியல் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறான். அவன் ரொம்ப மாறிட்டான், அவன் நார்மலாகவே கிடையாது, அவன் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ ஷாக்காகவே ஆகலையா, அவன் நீ வேண்டாங்கிறான், உன்னை மீட் பண்ண விருப்பம் இல்லைன்றான் அப்படிலாம் சொல்லும் போது, அப்படியா, அந்த முன்னாடியே எனக்கு தெரியும், அவன் என்னை பார்க்காத மாதிரி தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு சோகமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்னை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் நார்மலாகிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிபி இருந்துட்டு இவங்க எல்லாருமே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம ஒரு கேம் விளையாடுவோம்ல, இந்த மாதிரி வெதர் இருந்துச்சுன்னா அதனால் நம்ம விளையாடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாஸ்கெல்லாம் வாங்கி போட்டுட்டு நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. சிபி தான் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கேயா ஒளியுறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது யாரோ வந்து நம்ம ஹீரோயினி பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜோ தான். இங்கே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அவர் பக்கத்துலேயே நிற்க வச்சுக்கிறாரு. இப்போ அவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு ஆட் ஒன்று ஓடிட்டுருக்கு. அதில் நம்ம ஹீரோ தான் வராரு. அவர் வந்துட்டு அவங்களோட மாலுக்காக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த எமோஷனை. உடனே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க கண்ட்ரோல் இல்லாமல். இப்போ நம்ம ஜோவும் வந்துட்டு நம்ம ஹீரோனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க அழுகிறத பார்த்த உடனே இவளுக்காக ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக ஜோ போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு, எனக்காக ஒன்று பண்ணு, நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து ரெக்வஸ்ட் தான் பண்ணுறேன், ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் அவளை மீட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எதுக்காக அவளை மீட் பண்ணி பேசணும், அவளுக்காக நீ எதுக்கு வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னால் இப்போதைக்கு இதாக பண்ண முடியும், அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் அவளை மீட் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோ சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு மீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜோ வந்து அவர் ரூமுக்கு போன உடனே வந்துட்டு என்ன நடந்ததுங்கிறத யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அக்கா வரதுக்கு முன்னாடி நம்ம ஜோவை பார்த்து மீட் பண்ண பேசியிருப்பாங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து உங்களை மீட் பண்ணது வந்து என் லைஃப்லேயே வந்து நான் பண்ண பெரிய ஒரு புண்ணியம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா எனக்கு நிறைய விஷயத்த நான் வந்து தொலைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்தே நம்ம ஜோ வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டே இருப்பார். நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணுறாரு. அதை எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியாமல் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதெல்லாம் நம்ம ஜோ யோசிச்சு பார்த்துட்டு தான் இப்போ நம்ம ஹீரோட்ட போய் பேசியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ரூமில். அப்போ நம்ம ஜோ போயிட்டு நம்ம ஹீரோயினை எழுப்பி, வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. என்ன இவ்வளோ சீக்கிரமாக காலையில் நீ எழுப்பி விட்டீங்க, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் மேலே நீ ஏறிப்போ, உனக்கு தெரியும் நம்ம ஒரு ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், நீ அங்கே போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் அமுச்சு விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினி எதுக்காக இவர் அங்கே போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் நின்றுருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சரி சொல்லு, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை உங்கள் அப்பா இறந்தது நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ பிஸியான பர்சனாக இருக்கேன், எவ்வளோ கிரேட்டான பர்சனாக மாறி இருக்கேன். இதெல்லாம் பார்த்து நீ ஒரு விஷயத்த புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோன் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க. என்ன வேற ஏதாவது சொல்லணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிஜமாவே நீ இதான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், வேற என்ன ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஓ நான் வந்து உங்ககிட்ட நீ மன்னிச்சிரு, சாரி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்டயே வந்துடுவேன் இப்படிலாம் சொல்லுவேன் நீ நினைக்கிறியா? அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஏன் இந்த அளவுக்கு நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ரியாலிட்டிக்கு வந்துட்டேன், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் மாறலை, நான் உண்மையாலுமே ஒரிஜினலாகவே இப்படி தான் இருந்தேன், உங்ககிட்ட சும்மா நடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீல்ல, அவ்வளவுதானே, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு அவ்வளவுதானா, சரி ஓகே, இனிமேல் வந்துட்டு நானும் உங்ககிட்ட திரும்ப வரமாட்டேன், ஏன்னா வந்து நீயும் வந்து ரொம்ப மாறிட்டேல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உன்னை பற்றி மட்டும் நீ கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினே வந்துட்டு அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து வராங்க. அப்போ அங்கே ஒரு போட் இருக்குது, போட்டில் உட்காந்துட்டு எனக்காக ஒரு சாங் பாடுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த போட் ஓட்டுறவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு சாங் பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவோட மெமரிஸ் எல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த போட்லேயே உட்காந்து ரொம்ப அழுகுறாங்க. எவ்வளோ அழுக முடியுமோ நம்ம ஹீரோயின் அழுது முடிச்சுட்டு வந்து ஒரு பெஞ்சில் சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து ஜோ நிற்கிறான். நின்றுட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க மேடம் சொல்லிட்டு சைனீஸில் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு சைனீஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜோ தான் நின்றுருக்காரு. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிக்க சொன்னேன், வாங்கிக்கிறியா இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்கிக்கிறேன், என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீ எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினே சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா ஜோ வந்து நிறைய இடத்துக்கு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் ஹாப்பியாக அந்த நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அந்த கொஞ்சம் கவலையெல்லாம் மறந்து ஹாப்பியாக மாறிடுறாங்க. 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் மால்க்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு, ஸ்பாக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோனோட வீட்டில் காட்டுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனோட தம்பிக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்துடுது. அப்போ வந்து இவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்போவுமே ஒரு தாத்தா வருவார் இல்லையா, அந்த தாத்தா தான் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் வந்து வர பேஷண்ட்டுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா வந்துட்டு ஜோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஜோவோட காரில் ஏறி போகும்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலாக இவர் வந்து ஹீரோயினியை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு, ஜோவை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு பின்னாடி கட்டுறாங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வேறு யாரும் இல்லை, ஜோவோடது தான். இவர் தான் வந்து ஆக்சுவலாக ஜோவோட உண்மையான தாத்தா, அதனால தான் ஜோவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா வந்துட்டு ஹீரோனோட தம்பியை கூப்பிட்டு வராங்க. அப்போ ஜோவோட தாத்தாவும் வந்து இந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த மாலில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூ நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அதை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மாலை ரவுண்டிங் வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுருக்கிறத பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷூவை வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜோவுமே வந்து அதை நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஷூவை வந்து ரேட் என்னன்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. உடனே அந்த ஷூவை அங்கேயே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஷோ கூடயே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஒரு சர்க்கஸ் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அதை ரொம்ப நம்ம ஹீரோயின் நல்லா சிரித்து நல்லா சந்தோஷமாக இந்த சோகம்லாம் மறந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ அந்த மாலுக்கு வந்துட்டு அந்த சனா வரா, அதே ஷூவை வந்து அவளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போகிறான். அப்போ வந்துட்டு ஹீரோ போய் அந்த ஷூவை பிடுங்குறாரு. இது எனக்கு தான், நான் ஏற்கனவே இதுக்கு பே பண்ணிட்டேன், இது என்னோட ஷூன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சனா வந்துட்டு இதெல்லாம் நான் விட மாட்டேன், இது எனக்கு தான் சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. இப்போ மேனேஜர் வந்துட்டு இல்லை ப்ளீஸ் இந்த ஒரு டைம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க, இது ஏற்கனவே அவர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஷூ வந்து நம்ம ஹீரோ பிடுங்கிடுறாரு. போ இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் மேனேஜர் வந்துட்டு உங்கள் சைஸ் தெரியுமா அவளோடது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனோட சைஸ் என்னன்னு தெரியல, எப்படி வாங்க சைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு சனாவை பார்க்குறாரு. சனாவும் நம்ம ஹீரோனையும் ஒரே வெயிட் தான் இருப்பாங்க, ஒரே ஹைட் தான் இருப்பாங்க. நீ போட்டு பாருன்னு சொல்லிட்டு நம்ம சனாவோட காலில் வந்துட்டு இந்த ஷூ எடுத்து நம்ம ஹீரோவே போட்டு விட்றாரு. இவளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னா அவளுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்போ அதை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சனா இருந்துட்டு என்னால் கழட்ட முடியாது, என்ன பண்ணுவேன், முடிஞ்சா நீ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சனா ஓட ஆரம்பிச்சிடுறா. உடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு பின்னாடியே துரத்திட்டே போகிறாரு. துரத்தி போயிட்டு சனா வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ சனா வந்துட்டு நம்ம ஹீரோ மேலேயே வந்து விழுது வரா. இப்போ வந்து நம்ம
நம்ம சனாவை பிடிச்சிட்டு அங்கேருந்து அவளோட ஷூவை கழட்டிட்டு அதையை வந்து பில் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. அப்போ நம்ம சனா உட்காந்துட்டு இன்னும் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே திட்டிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோயினையும் ஜோவும் காட்டுறாங்க. அவங்க வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா சிபியும் டேனியலும் ஆல்ரெடி வந்துட்டு கொரியா கிளம்பி போயிட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நாளைக்கு கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஜோவும் நம்ம ஹீரோயினையும் வந்து மாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக. அப்படியே மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போயிடலான்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அங்கே ஜோவோட ஃப்ரெண்டு வரான். அவன் வந்துட்டு ஜோ மேலே ரொம்ப அவன் ஜோவை லவ் பண்ணுறான். அதனால வந்து ஜோவை பார்த்த உடனே எப்போ வந்த, எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கான். எப்போ நம்ம ஜோ வந்துட்டு நான் இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இல்லை நீ இப்போல்லாம் கிளம்பக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஜோ வந்துட்டு இல்லை நான் இப்போ தனியாக இல்லை, என்னோட ஃப்ரெண்டு வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஓ இவ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க 2 பேருமே. சரி இவ ஓகே சொன்னால் நீ வீட்டுக்கு வருவியான்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் பேசுகிறான். எனக்கு பாரு, எனக்கு ஜோனா ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என் வீட்டுக்கு வரணும், எனக்கு உடம்பு வேறு சரியில்லை, அதனால் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து இருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஜோ கிட்ட வந்துட்டு பாரு அவளும் ஓகே சொல்லிட்டா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ அங்கே போனால் வந்துட்டு அவன் வந்துட்டு நம்ம ஜோக்காக ஸ்பெஷலாக என்னென்னமோ செஞ்சு தரான், என்னென்னமோ வந்து கொரியன்லாம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு பரவாயில்ல நீ கொரியனும் நல்லா பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஏன்னா ஜோக்கு கொரியன் தானே, அவனுக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் வந்து கொஞ்சம் கே டைப் மாதிரி, நம்ம ஜோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவன் அப்படி இப்போ பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கலான்ட்டு போகிறாங்க. உடனே அந்த கப்பை பிடிங்கிட்டு இதில் நீ குடிக்கக்கூடாது, இது ஜோ மட்டும்தான் இந்த கப்பில் குடிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அதில் வந்து இவங்களும் ஜோ வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இந்த கப்பில் இருக்குது, இது ஜோக்காக ஸ்பெஷலான கப்பு, இதுலலாம் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையும் யாரா இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட்லான்னு ஒரு டிஷ் எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ அவன் வந்து எடுக்கவே விட மாட்டேன்றான். நம்ம ஹீரோயினையும் வந்து தட்டி விட்டுட்ருக்கான். இது எடுக்கக்கூடாது, இது நான் ஜோக்காக ஸ்பெஷலாக பண்ணேன், இந்தா ஜோ நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கு கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயினையும் அவனும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோவும் சிரிச்சுக்கிட்டே இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பியாக அந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜோட்ட வந்துட்டு அவன் கேட்குறான், நம்ம ஜோவோட ஃப்ரெண்டு, என்ன நீ இந்த பொண்ணு லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஜோ வந்துட்டு அப்படியே அவனுக்கு தோணுது, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இந்த பொண்ணு ஒன்றும் அழகா இல்லை, அதுவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கா, அவளுக்கு வந்து பொண்ணு மாதிரியே இல்லை, பெரிய பொண்ணு மாதிரியே இல்லை, இவளை எப்படி நீ லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியா, உனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது இல்லை உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே நீ இப்படி தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு முன்னாடினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ சோஃபியாவை பார்த்தா இப்படி தான் சிரிப்ப, அவளை பார்த்தாதான் நீ எப்பவுமே சிரிப்ப, இல்லைன்னா உருன்னே தான் இருப்ப, அதே மாதிரி தான் இவளை பார்த்தாவே நீ சிரிக்கிற, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தங்கி இந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஜான்சிங்கிற பேரை சொல்லி கேட்குறாரு. அவங்க செக் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துடுறாரு, போயிட்டாலான்னு சொல்லிட்டு. இப்போ மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோ எங்காச்சு கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அவர் இன்னும் மக்காவூல தான் இருக்காரு, அவரும் ஜான்சியும் வந்துட்டு ஜோவோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஜோவோட ஃப்ரெண்டா, அது எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. யாருன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்கும்போது இல்லை பரவாயில்ல வேண்டாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் ஜோவையும் கட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு திரும்பவும் வந்து மக்காவூ சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. 2 பேரும் வந்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோ கூட இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜோ வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜோ வந்து ரொம்ப சைலண்டான பர்சன், நம்ம ஹீரோயின் வந்து துருதுருவான பர்சன் இல்லையா. 2 பேருக்கு ரொம்ப சூப்பராக ஒத்து போகுது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.